அவங்க கொடுக்குற திட்டங்களை பாருங்க. தாவேகா ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் நிரந்தர வீடு இருக்க வழிவகை. அடுத்து வேலைவாய்ப்பு பெருகும் வகையில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை மாற்றுவோம். என்ன இது டயலாக் ட்ராப் அவுட் ஆகிட்டு வேலைவாய்ப்பு பெருக தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பெருக. எனக்கு படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாடு தான் வேலைவாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களை எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை நம்பி தான் முதலீடுகள் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டை வாழ வைக்க போறாரு. அடுத்து நீ பேசும்போது ஒன்று சொல்றாரு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வழி செய்ய முடியும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நீ தானப்பா வாரி வாரி வீட்டுக்குள்ள வச்சிருக்க கோடிக்கணக்கில். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நீ சினிமாவில் அப்படி இல்லையே. 200 ரூபா சம்பளம் வாங்குறவனும் 200 கோடி வாங்குற சம்பளம் வாங்கணும் ஒன்றும் இல்லையே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமாக இருக்கணுமே. அங்கேயே அந்த டைலாக்லாம் பேசுறதுக்கு இல்லை. அடுத்து அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் அச்சமின்றி செல்ல வேண்டும். யார் இன்னைக்கு அச்சத்தோட போறா? யார் என்ன சர்வே எடுத்தீங்க? எந்த மாவட்டத்தில் சர்வே எடுத்தீங்க? எத்தனை மாவட்டத்தோட அரசு மருத்துவமனைக்கு போனீங்க? மற்ற மாநிலங்களில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை இலவசம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அடுத்ததான் வீட்டுக்கு வீடு 2 வீலர் கொடுப்பாராம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 75% மேலே எல்லார் வீட்லையும் 2 வீலர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் 2 2 வீலர் 3 2 வீலர்லாம் இருக்குது. இது என்ன புது உருட்டாக இருக்குன்னு தெரியல. 2 வீலர் அமைத்து தரப்படும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. சரி, இதான் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே. ஆனால் இவர் ஒழிக்கிறேன்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கோவை போராட்டத்தில் கூட ஓசியை ஒழிப்போம், இலவசம் வேண்டாம் சொன்னவர் இன்னைக்கு வீடு கட்டித்தரேன், இதெல்லாம் கட்டித்தரேங்கிறாரு. அப்போ கட்சி கீழே இருக்கவங்க ஒரு ஸ்டாண்டு, விஜய் ஒரு ஸ்டாண்டா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு.